இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல நூறு வருஷமா எல்லாருமே ரொம்ப மர்மமா தொலைவிட்டு இருக்கக்கூடிய காதலை மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய பல பேர் தேடி தொலைவி போய் வாழ்க்கையே தொலைச்ச ஒரு கதை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தொலைவிட்டு ஒரு இடம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, த ஷாம்பலா. அந்த ஷாம்பலா அப்படிங்கிற நகரத்தை தேடி பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து இன்னைக்கும் தொலைவிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் தேடி போனாங்களே, அதில் என்ன புதையல் எதா இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல புதையல் இல்ல. அந்த இடமே ஒரு புதையல் தான். ஆனா, அது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா, நூற்றுக்கணக்கான வருஷங்களா தொலைவிட்டு இருக்கிறவங்களுக்கே கிடைக்கல. அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோமே, தங்க நகரம், தொலைந்து போன தங்க நகரம் நகரம், த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு. அந்த அளவுக்கு இது வேல்யூவானதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை விட வேல்யூவானது. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்றத விட, நம்மளுக்கு முன்னாடி உலகத்தையும் ஆட்சி செய்யணும்னு நினைச்சு, பல நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்ச நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹிட்லர் கூட அந்த ஷாம்பலாங்கிற மர்ம நகரத்தை தேடி பல நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ் அனுப்பிவிட்டுருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது திபெத்திலேருந்து நேபாளத்துக்கும், நேபாளத்துலேருந்து இந்தாண்ட இமயமலை, இதுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு புலப்படாத ஒரு மாய நகரம் இருக்குது. அதுதான் ஷாம்பலா. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து காலத்தை கடந்து பிரயாணிக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 வருஷங்கள் வாழக்கூடிய மக்கள். அவங்களுக்கு அழியாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நீர் ஊற்றுங்கிறது அந்த இடத்துல இருக்குதுங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா, பிரபலமான மற்றும் பரவலான ஒரு ஆன்மீக ஒரு ஆளுமை உள்ள மக்களால் நம்பப்படுகிறது. ஓகேங்களா? அதை அவர் கேள்விப்பட்ட ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாம்பலா நகரத்தை தேடி அந்த மர்ம நகரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாய நீரை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. அதை குடிச்சிட்டு நான் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஆளுங்களை அனுப்பி விட்ருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் திரும்பி வரல. பல பேர் வந்து திரும்பி வந்தவங்க இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலைங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்து மதத்து மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடால்ஃப் ஹிட்லர். அந்த ஹிட்லருடைய அந்த ஷோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம விநாயகர் சொல்லி போடுவோம் இல்லைங்களா, அந்த விநாயகர் சொல்லி வந்து நம்ம இப்படி போடுவோமா, அது கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி போட்டிருப்பாரு. அவருடைய நாசிக் படையோடைய சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் தான் வந்து நம்ம விநாயகர் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஷோல்டரில் வச்சுருப்பாரு. அவருடைய சின்னமே அதுதான். இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்குது, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. நம்ம இந்தியாவோட சின்னம் தான் வந்து பார்த்திங்கன்னா அசோக தூண், அசோக ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. அந்த அசோக சின்னம் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் சிங்கம் இருக்கக்கூடிய முகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது வந்து நம்மளுடைய சின்னமா, இந்தியாவோட சின்னமா. அதே மாதிரி அவங்களுடைய நாசிக் படையோட சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் சொல்லி இப்படி கிராஸ் பண்ணி தான் வச்சுருப்பார் அவர் அடால்ஃப் ஹிட்லரை. அவர் அந்த அளவு தொலைவிட்டு இருந்தார். அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் தொலைவிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நகரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அழிவில்லாத வாழ்க்கை தரக்கூடிய அபூர்வ நீரூற்று ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து 9 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? விஷ்ணுவோடைய 9 அவதாரம் முடிஞ்ச வாட்டி 10வது அவதாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கலியுகத்தோட கடைசியில் ஒரு அவதாரம் வரும். அந்த அவதாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தான் உருவம் எடுப்போம், அவர் இங்கே தான் உருவாவாருன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் நம்பப்படுகிறது. ஓகேங்களா? அப்படி அவர் வராரு. அப்படி வரும்போது அவர் என்னென்ன கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டேன்னா, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பறக்கக்கூடிய ஒரு குதிரை இருக்குமா, ரொம்ப ரொம்ப ஒளி வீசக்கூடிய ஒரு மின்னும் தன்மையுடைய, பார்க்கும்போதே கண்ணு கூசக்கூடிய லேசர் லைட்டு மாதிரி இருக்கக்கூடிய, இன்றைக்கி தான் லேசர் லைட்டு, அன்னைக்கு வந்து மனிதனின் தோள்களை கிழிக்கும் தன்மையுடைய ஒளிரும் கத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒளிரும் ஆயுதம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவர் வச்சுருப்பாராம். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்க, ரோபோ மாதிரி நடந்து போகக்கூடிய கார் வந்துருச்சு, பைக் வந்துருச்சு. அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் பறக்கக்கூடிய குதிரைன்னு அவங்க மென்ஷன் பண்ணது நம்மளுடைய பறக்கக்கூடிய ஒரு காராக கூட இருக்கலாம், அல்லது பறக்கக்கூடிய சம்திங் ஏதோ ஒன்றா கூட இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபா வங்கா வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வைக்கிறாங்க. அவங்க ப்ரெடிக்ஷன் வைக்கும்போது என்னங்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரங்களை பறக்கக்கூடிய இரும்பு பறவை வந்து மோதி பல நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து போவாங்கன்னு பாபா வங்கா வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க கொடுத்த மாதிரியே வந்து அப்போல்லாம் என்ன நினச்சாங்க, இரும்பு பறவையான் பறந்து வந்து கட்டடத்தில் மோத போகுதான்னாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2001 காலகட்டங்களில் அமெரிக்க கோபுரங்கள் மேலே, உயர் கோபுரங்கள் மேலே விமானத்தை விட்டு தாக்குதல் அப்படிங்கிறது தீவிரவாதிகள் நடத்தினாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, பறக்கும் இரும்பு பறவைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் வந்து பறக்கக்கூடிய இரும்பு விமானம். ஓகேங்களா? அந்த அம்மா சொன்னது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிருக்குது. அந்த அம்மா சொன்னது சரியாக தான் இருந்திருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புராணங்களில் சொல்லப்பட்ட மாதிரி பறக்கக்கூடிய வெள்ளை குதிரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏன் ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் பறக்கக்கூடிய ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். பறக்கக்கூடிய வாகனத்தில் வந்து கூட ஒரு போர் செய்கிற எதிர்காலத்தில், இன்றைக்கி இல்லை, ஒரு 100 200 ஒரு 1000 வருஷம் கழித்து கூட அது நடக்கலாம் இல்லைங்களா? இன்றைக்கே வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ ஃப்யூச்சரில் அந்த டெக்னாலஜியும் வரலாம்.
எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்களா பாபா வங்கா. அவிங்க யாரு? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புயல்ல மாட்றாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. புயல்ல மாட்டி யாருமே பொழைக்க முடியாதம்பாங்க. அந்த புயல்ல மாட்டுன உடனே அந்த அம்மாவுக்கு 2 கண் பார்வை போயிருச்சு. என்னன்னா, அந்த பறந்து வரக்கூடிய துகள்கள் அடிச்சதுல 2 கண் பார்வை போயிருச்சு. அந்த அம்மாவுக்கு கண் பார்வை போனவாட்டி கடவுள நான் நேர்ல சந்திச்சேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சுச்சு. அதுலருந்து நான் உள்வாங்கினேன். ஸோ நான் கடவுள நேர்ல பார்த்துட்டேன். எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்திலே இன்னைக்கு எல்லாராலையுமே தேடி பார்க்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 2 பேரோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். அதாவது ஃபியூச்சர் பத்தி சொன்னவங்க பெரிய அளவுல, அதாவது ஒரு 5000 வருஷம் வரைக்கும் சொன்னவங்க 2 பேர் தான். ஒண்ணு நாஸ்ட்ராடாமஸ்ன்னு சொல்றவரு, 2வது பாபா வங்கா. இவங்கள பத்தி இன்னொரு வீடியோ எடுக்கணும்னா நம்ம ஷாம்பலாக்குள்ள வரலாம். இந்த ஷாம்பலால வந்து பார்த்தோம்னா, இதுதாங்க உள்ள விஷயம். இந்த உள்ள விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதியில இருக்க இமயமலைக்கும் நேபாளத்துக்கும் நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 மலைகள் மறைமுகமா இருக்குமாம். இதுக்கு காவலா. இன்விசிபிள் மலையா. அந்த மலைக்கு உள்ளாடி போனோம்னா மட்டும் தான் அது கண்ணுல தென்படுமா. இன்னைக்கு பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஏவன சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஏதோ ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து இன்னைக்கு டெக்னாலஜியில் மூவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அத்தனை விஷயத்துலையும் கண்ணில் மண்ணை தூவிட்டு மறைமுகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாமளா. நம்ம எல்லாருக்குமே மனுஷங்களுக்கு 3 டைமென்ஷன் தான் தெரியும். அது வந்து 4வது டைமென்ஷன் 4த் டைமென்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஓகேங்களா? 4 டைமென்ஷன் ஆஃப் ஷியாமளா. அதாவது முன்னாடி போகிறது, இந்த பக்கம் வளையிறது, இந்த பக்கம் வளையிறது தான் வந்து மனுஷனுக்கு தெரிஞ்ச 3 டைமென்ஷன். அது வந்து 4த் டைமென்ஷனாக இருக்குது. மனிதர்களுக்கு அறிவியலுக்கு மனிதர்களுடைய சக்திக்கு எட்டாத ஒரு விஷயமா தான் இந்த ஷாம்பலா அப்படிங்கிறது இருக்குது. நன்றி.